இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நேச்சுரல் கலரை வந்து நமக்கு திருப்பி கொடுக்கும். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். அந்த ஃபேஸ் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பேக் தான் அது. என்ன மாதிரி டேன் ரிமூவ் பண்ணும்? நான் ரொம்ப பிளாக்கா இருக்கேன், என்னோட டேனை ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. நம்ம வெயிலெல்லாம் அலைஞ்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் வந்து நம்ம நேச்சுரல் கலர்ல இருந்து ரொம்ப டேன் ஆகி மாதிரி இருக்கும் இல்லையா? அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பேக் தான் அது. நம்ம நேச்சுரல் கலரை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுனா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் இல்லை, நம்ம கை பார்த்தீங்கன்னா நம்ம கை அப்புறம் நம்ம ஷோல்டர் நம்ம கழுத்தெல்லாம் வந்து அந்த வெயிலில் போயிட்டு வரும்போது ரொம்ப வந்து கருப்பாக மாறிடும். அந்த கருப்பை அகற்றுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஃபேஸ் பேக் தான் இது. இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது நான் ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கருப்பாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப டேனாக மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நம்ம பின் கழுத்துலேயும் இந்த முதுகு பகுதியில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. இதை நீங்கள் வந்து வீக்லி ஒரு ட்வைஸாவது ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் டேன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரிமூவ் ஆகும். திருப்பி யூஸ் பண்ணி நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஃபேஸில் வச்சுருக்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்குக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு நம்ம ஃபேஸில் சேர்த்துக்கனால நம்ம ஃபேஸ்க்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு டேனை ரிமூவ் பண்ணும், ஸ்ட்ரெச் மார்க்கெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி மாவு வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். டல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக மாற்றி கொடுக்கும். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட இப்போ நம்ம செகண்டாக எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா ஜெல் தாங்க நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின ப்ராடக்ட் தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்ணும், ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுக்க ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும், ஆக்னே ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டர் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வைக்கவும் ரொம்ப யூஸ் ஆகும். இது கூட நான் 3ஆவதாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வந்து மஞ்சள் தான். நான் கஸ்தூரி மஞ்சள், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் எதுக்காக எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்கிற ஆக்னி ரிமூவ் பண்ணும், ஸ்கின் ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம ஃபேஸை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது கூட நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க. இந்த அரிசி ஊற வச்ச தண்ணி நம்ம இந்த பேக்கில் சேர்த்துக்கும் போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக்காக இருக்கும். நம்ம ஃபேஸை ஸ்கின்னை வந்து இன்னுமே க்ளோயிங்காக மாற்றும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபேஸ் பேக் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த அரிசி ஊற வச்ச தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கைக்கு நெக்குக்கெலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை சும்மா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் ஃபுல் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணிட்டு நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பின்னாடி முதுகு பகுதி கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, கையெல்லாம் எனக்கு ரொம்ப டேனாக இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா டேனையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீக்லி ட்வைஸ்னு எடுத்துக்கும் போது டேனெல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக மாற்றி கொடுக்கும், நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணும்.
நம்ம அரிசி தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ரையாக இருக்கிற நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் க்ளோவாக மாற்றுறதுக்கு ரொம்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி தண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்ககிட்ட பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக அதே அளவு கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக்கை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணும். நமக்கு பிளாக் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கருவளையங்கள் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பயுமே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தான் விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பேக் மட்டுமே தாங்க யூஸ் பண்ணி வாஷ் பண்ணேன். ஃபேஸில் சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவும் யூஸ் பண்ணலை. இதுவே எனக்கு அவ்வளோ ஒரு க்ளோயிங்காக நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேஸ் பேக்கை ஃபேஸில் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. நீங்கள் ரொம்ப ட்ரை ஆக விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து இச்சிங் ஆகிடும், ரொம்ப ரெட் மார்க்ஸ் தான் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.